ஹலோ கைஸ் வணக்கம் பேக் டு அர்ஜுன் போகிறோம். அதை நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த விளாக் வந்து செகண்ட் விளாகாக இருக்குங்க. சரிங்களா, அமராவதி சீரிஸோட செகண்ட் விளாகாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேங்க. சரிங்களா, அது வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பார்க்கலாம், இல்லை இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். ஒன்றும் எல்லாம் புரியும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச அமராவதியில் வந்து தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. பசங்கள்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், தண்ணி இல்லடா மாப்பிள்ள அப்படின்னாங்க. சரி அங்கே போய் என்னான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து மீன் டீ இதெல்லாம் வேற அளவு இருக்குன்னு இப்போ நம்ம கூட வரோம்னு சொன்னாங்க. சரிங்களா, இப்போ அங்கே போயிட்டு தான் அது என்னான்னு தெரியணும். ஆகா, அங்கே பாருங்க தண்ணி சுத்தமாகவே இல்லைங்க. சொன்ன மாதிரி என்னடா அது ஆற்றுலேயே தண்ணி இல்லை. அதுவும் இல்லாமல் கீழே மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அரிசிஎஃப் இங்கே பாருங்களேன். டேய் எப்பட்றா இது, எப்பட்றா கீழே இறக்குவீங்க? கீழே இறக்குறது கூட சரி, இப்போ எப்படி மறுபடியும் மேலே ஏற்றுவாங்க என்ன ஏதுன்னு தெரியலையா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சுற்றிட்டு வர்றாங்க. என்னென்னமோ மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. ஜிலேபி மீன், அவனு மீன் பிடிச்சிருக்கான் பாடுறா. எப்படா இங்க மேய்ச்சி எப்படா மேலே ஏற்றுவாங்க ஆட்டை மாட்டை? அதுல ஏறுமா மாடு? ஏங்கப்பா, இப்போ எப்படி அவங்க மேலே ஏற்றுவாங்க அதை கண்டுபிடிக்கணுமே. மாடு எப்படி மேலே ஏறு? ஓஹோ, இப்போ அடியில் வந்து இப்படி வந்துடுறாங்களோ. இங்கே நிப்பாட்டலாமா பைக்கை? இங்கே நிப்பாட்டக்கூடாது தானே? ஏய் வாடா, பைக் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு வந்துடுவோம்டா. அங்கே நிப்பாட்டிட்டு வந்து பார்க்கலாமா? இருங்க நான் போய் பைக் பார்க் பண்ணிக்கிறேன். ஏய் என்னடா எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாதுங்கிறீங்க? எங்கடா நிப்பாட்டுறது? அப்புறம் எங்கள் எல்லா குட்டியும் அங்கே வந்து போகிற சுட்டி குரங்கு. டீ குடிச்சிட்டு அப்புறம் போவோம். இதுதாங்க நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே போய் அமராவதி போவோம். அது வீட்டில் ஆக மாட்டேங்குது. ஹாய் கைஸ், நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா அமராவதியில் இருக்குங்க. இவங்க பசங்க வந்து இது வாங்கியிருந்தானுங்க. அது பேர் என்ன? இவங்க வந்து ஜூஸ் வாங்கியிருந்தானுங்க. வணக்கம் பிரதர். நம்ம வந்து டீ வந்து அப்புறம் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு இது பார்த்தேன். நம்ம வந்து எங்க இருக்குன்னா அமராவதி மேலே இருக்கிறோம். சரிங்களா, மேலே இருக்கிறோம். இங்கே வந்து வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்போ வரீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் நாள் இந்த மாதிரி வாங்க. சரிங்களா, அந்த இப்போ நாங்கள் வந்துருக்க பாருங்க, என்ன டேட்னு தெரியாமல் கிளம்பி வந்துருக்கோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சி காணாதீங்க. அது வந்து ஏன்னு அடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்களேன். ஒவ்வொரு மரத்துக்கடியிலையுமே கப்பல் கப்பலாக உட்காந்துருக்காங்க. சும்மா சக்கு சக்கு சக்குன்னு போட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியா போலீஸை மாட்டி விட்டுருவேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அந்த மரத்துக்கு உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே அங்கே வருது. லைட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு எல்லாம் பூரா கப்புள்ஸா உட்காந்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். நோ 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 நோ, ஐ எம் நாட் ட்ரைங். தயவு செஞ்சு நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஐயோ மொட்டை வெயில்ல உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு, ஜாலியாரு ஜாலியாரு எல்லாரும் வர மாதிரி இருந்தால் கப்புனா வாங்க. சரிங்களா, தனியாக தயவு செஞ்சு வராதிங்க. அப்படி தனியாக வர மாதிரி இருந்தால் ஏதோ ஃபங்க்ஷன் டேட்டு அந்த மாதிரி வாங்க. அங்கே வந்து ஏதோ சுற்றிட்டு இருக்கு. அது வந்து மாடா பன்னியா யானையான்னு தெரில. ஓகே சரி இருங்க, நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோம். இந்த அமராவதியில் போலீஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஆர்ஜிஎஃப் இடம் எப்படி இருக்குது? ஆனால் அப்படியே இருங்களேன். அங்கேயும் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. எங்களால் அங்கேயும் போக முடியல. இப்போ எங்கே போகிறது இல்லை. அங்கே வருங்க, அந்த மரத்துக்கடியிலே உட்காந்துருக்காங்க. அதனால நாங்களும் வந்து ஒரு மரத்துக்கடியிலே உட்காந்துட்டோம். எனக்கு மனசே கேட்கல. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாச்சும் புறணி வச்சுட்டே போவோம். ஒண்ணும் இல்ல, வழியை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. பூரா இந்த போற வழியில உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. கேட்க போகுது கேட்டா கேட்டு போட்டு எந்திரிச்சு அங்கிட்டு போவேன் உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். ஒண்ணுமே பண்ண முடியல, போறதுக்கே வழி இல்ல. நாசமா போயிருங்க. கல்யாணம் ஆயிடுச்சு கைஸ், சொன்னா புரியாது.
நல்லா இங்கே நாசமாக போயிருவேன் போங்க. இவனு இந்த நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னே இப்படி தானே வச்சிருப்பானு போதர பிடிச்சி உட்காந்துக்கிறானே 100 நாள் தலைக்கு. நல்லா டீசெண்டாக காய்ச்சி நான் இங்கெல்லாம் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. வீட்டிலே சொல்லி வீட்டு பக்கத்துலேயே உட்காந்து வீட்டிலேயே சேர் போட்டு பேசுவோம், 1000 பேசுவோம். அவங்க அப்படியே முன்னாடி போகலாம் guys, அங்கிட்டு போயிட்டு பேசலாம். எப்படியாச்சும் இந்த வழியை கிராஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. இங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம வர்ற இடம் சரி, போகிற இடம் சரி, நமக்கு சம்பவம் தாங்க. நமக்கு என்னன்னா, நம்ம அங்கேருந்து வர்ற வரைக்கும் ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்கே இருந்தேன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்த உடனே ஆடியோ சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை. நம்ம பண்ண எந்த வீடியோ, நம்ம பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடுது. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஆடியோ வந்துருக்குன்னு அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா. கொஞ்ச நாளில் நம்ம கோபுரம் வாங்கிட்டு அந்த அடாப்டர் இதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ பக்காவாக வரும். ஹரிஜாஃப் அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து அமராவதிக்கு பஸ் வருதுங்க. இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தோம்னா வியூ சூப்பராக இருக்கும். சரிதாங்க, வேற லெவலில் இருக்கா. இன்ன வரைக்கும் அங்கெல்லாம் தாங்க சுற்றிட்டு இருந்தோம். இங்கிட்டு வரல. இங்கிட்டு வந்து சரியான ஒரு வெறுப்பாயிருச்சு. என்னன்னா, அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இங்கே ஃபுல்லாக லவ்வர்ஸாக தெரியுறாங்க. ஐயோ சாமி, நமக்கு வெறுப்பாக வரும். பூரா லவ்வர்ஸு. நம்ம வேற பூரா ஒண்டிக்கட்டையாக பூரா பசங்களாக கூப்பிட்டு வந்திருக்கோமா. இங்கே ஃபுல்லாக லவ்வர்ஸாக தெரியுறாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்காங்க. இந்த நம்ம அம்மா நம்ம பாட்டியில் வந்து இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்கள்ல, அப்போது இந்த மரத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு மரமாக பிடிச்சி ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தின நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு மரத்துக்கு கீழே வந்து சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே லவர்ஸ். நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால், பசங்களோட வர மாதிரி இருந்தால், இந்த டைம் வந்து கரெக்டான டைம் இல்லைங்க. அமராவதி தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் வராதிங்க. வந்தீங்கன்னா சரியான வெறுப்பாயிடும். அதுவும் இல்லாமல் தனியால் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஐயோ, வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்க ஆளை கூட்டிகிட்டு வாங்க, லவ்வர்ஸை கூப்பிட்டு வாங்க. லவ்வரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து செம்ம ப்ரைவேட்டாக இருக்குது. பசங்க கூட வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. அடுத்து நம்ம ஒரு நல்ல இடமா போவோம் சரிங்களா. இதுவும் ஒரு அமராவதிக்கு போகிற ஒரு வழி தான் போலங்க. நாம் அங்கேருந்து விளாக் பண்ணிகிட்டே வந்திருந்தோம். அர்ஜி ஒரு ஆடியோ கூட ரெக்கார்டே ஆகலை. சரியான டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏதோ சாமி, எப்போயாச்சும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகணும். ஏன்னா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ ஒரு பிரச்சனையாக வந்து நிற்குது. பார்த்துக்கலாம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள். இங்கே எதுவும் கும்பாபிஷேகமாப்பா, இந்த மாதிரிலாம் கும்பாபிஷேகத்துக்கு தான் செய்வாங்க. கும்பாபிஷேகமா கல்யாணமா எதாக இருந்தால் என்ன. நம்ம இப்போ இருந்து இப்போ இங்கே எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்க. இந்த நம்ம முதல்ல பண்ணைக்கு நம்ம போனோம். முதல்ல பண்ணைக்கு வந்துட்டு திரும்பி போனோம்னா அந்த வழியில் நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ கூட கூட்டம்லாம் இருக்காங்க. சார், நம்ம வரும்போது யாருமே இல்லை. பரவாயில்ல, நம்ம யாரும் இல்லாததான் நமக்கு பெட்ரு. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சையாக இருக்கும். சையாலாம் இருக்காது, நம்ம பசங்க இருக்காங்க, அது என்ன செய்யி. இதனாலும் நல்லா வழி விட்றாரா என்னப்பா, அது வழி விட்றாரா என்னன்னே தெரியல. இண்டிகேட்டரும் போட மாட்டாரு திரும்புகிற மாதிரி இருந்தா. சரி விட, நம்ம அப்படி போவோம். இப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு மலை இருக்குங்க. நாங்கள் அதுக்கு அந்த ஏதோ பெருமாள் மலையோ ஏதோ ஒரு மலை, அந்த மலைக்கு போனோம்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போவோம். அங்கே போய் பார்த்துட்டு என்னன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. வந்து நான் பைக்கை நிப்பாட்டிட்டு ஆடியோலாம் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு பார்த்துட்டு எதுக்கு நம்ம விளாக் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. நம்ம விளாக் பண்ணுறது வந்து ஆடியோ இங்கே தான் சொல்லிட்டு வந்தேன். வரும்போதெல்லாம் ஸ்பீடு பிரேக்லாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மரத்துக்கு நிப்பாட்டி ஆடியோ எப்படி கேட்குன்னு பார்த்து போவோம். பசங்க வராங்களா? ஓகேவா? சரி போங்க, முன்னாடி போங்க. இப்போ பசங்க வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நீ முதல்ல மெதுவாக போடா, என்னை முன்னாடி போன்ட்டு நீ பாட்டுக்கு முன்னாடி போயிடுற, உனக்கு எங்கடா பின்னாடி வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் முடிஞ்சாலும் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் போகல, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க. அதில் வந்து ஒரு 4-5 கெட்ட வார்த்தை வேறு மிக்ஸ் பண்ணானுங்க. அதெல்லாம் வந்து போட்டால் போடக்கூடாது. போட்டால் காப்பிரைட் விழுந்துடும். இந்த இடத்துல ஸ்பீடாக போனால் தாங்க நல்லா இருக்கேன். இப்படிங்க சாப்பையில மெதுவாக தான் உனக்கு போவான் நொட்டுவானுங்களாமா நொட்டியை. டே, உங்க கண்ணுக்கெல்லாம் ஸ்பீடு பிரேக் தெரியுதாடா?
நம்ம கத்தவும் முடியல, கதறவும் முடியல. ஐயோ ஐயோ. கண்ணுக்கு வந்து ஸ்பீடு பிரேக்கர் தெரியல அர்ஜியா. நான் வந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன், இந்த வழியில ஸ்பீடு பிரேக் இருக்கு பாருங்க, அது வந்து தெரியவே மாட்டேங்குதுங்க. முடியும் எங்க இருக்காச்சு என் மைண்ட் என்ன சொல்லுது, எங்க போன காணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து டக்குன்னு சரி அதில் தான் நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். செம்மையா இருக்கப்பா வளைவலாம். ஓ எங்கடா ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே, இங்கே தான் ஸ்பீடு பிரேக் போடணும். கரெக்டு தான். போலீஸ்காரங்களாம் போகிறாங்களே, மூடிட்டு போகடா, வம்பு சுட்டுறாதரா. போலீஸ்காரங்களை பார்த்து என்னமோ கை காட்டுறாங்க. பிடிச்சி செய்யல ஓடுங்க சார். இடம்லாம் வேற லெவல். ஆனால் தனியாக மட்டும் வந்துடாதீங்க. தனியாக வந்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டே வந்திருக்கேன்னா எதுக்கு வந்தேன், பசங்களோட சும்மா அந்த தீபாவளிக்கு வந்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இப்போ நீ ஏன்டா வந்து அமைதியாக பேசிட்டீங்கன்னு வந்து உங்களுக்கு தோணும். ஏன்னா போடு முள்ளுதான் வாங்கிட்டேன் நம்ம வய. ஏன்டா அமைதியாக பேசுனா உங்களுக்கு கேட்குறாங்க. வந்து இப்போ அந்த மைக் இருக்குல்லங்க, மைக் வந்து கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா அது பேர் என்ன, நமக்கு ரொம்ப கத்தி பேசணும்னா கீச் கீச். ஆர்ஜிஎஃப் எப்படி இருக்குங்க இடம்? வேற லெவலில் இருக்கா? இந்த மாதிரி இடத்துக்காக தாங்க நம்ம ட்ராவல் பண்ணுறது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கறதுக்காக தான். ஒரு நாள் இந்த மாதிரி இடத்த எனக்கு ஃபஸ்ட்டில் மைண்டில் என்ன தோணுங்க, இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மலை மேலே ஏறி போகணும். மலை மேலே ஏறி டாப்புக்கு போய் கீழே இருக்கிற வியூ பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி மலையெல்லாம் நிறைய பேர் ஏறவே மாட்டாங்க. ஏறுறதுக்கு வழியே இருக்காது. அங்கே வருங்க ஃபுல்லாக இப்போ செங்குத்தாக இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இடமே இருக்காது. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா, ஃபஸ்ட்டுலாம் இப்போ வந்து அந்த மலை டாப்புக்கு போகணும் அப்படின்னு தோணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் போகக்கூடாதுன்னு இப்போ தான் வரதான் புத்தி வருது. ஆனால் ஏன் போகக்கூடாது? அது வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து. ஓய் 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 ஃபாரஸ்ட் போறேப்பா, சூப்பர் தானே. பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறாங்க. இவங்க ஏதோ போதை பொருள் வாங்குறதுன்னு இருக்காங்க. வாங்க வாங்க சாக்லேட் வாங்க. இப்போ 3 வந்தாங்கல்ல, போறது 30ல ரியாக்ஷன் மட்டும் 500ல வர மாதிரி பிச்சை கேட்குற மாதிரியே போறான் பாரு. அம்மா ஏதாச்சும் முட்டாய் வாங்குங்கடா. அந்த சாக்லேட் ஒன்று வாங்கடா. பெரிய சாக்லேட்டா வாங்க, அவன்கிட்ட காசு நிறைய இருக்கேன். கேண்டி ஷாப்புக்கு வந்து முட்டாய் வாங்கிட்டு இருக்கானு இவங்க. ஆனால் இவன் வந்து வாங்குறது வந்து வேற ஏதாவது முட்டாய் வாங்குறேன். காவியா பாப்பா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவன் தான் வந்து சிகரெட் கேட்குதுங்களா, சிகரெட் கேட்டுட்டு இருக்கிறியா. அவன் காவியா பாப்பா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு முட்டாய் வாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனை என்ன வேணா பண்ணிக்குவாப்பா, சரியா? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. டார்க் ஃபேண்டசி எப்படா நம்ம பைக்கில் போகும்போது சாப்பிட்றது? வேற ஏதாவது ஒரு முட்டாய் வாங்குங்களா. ஆனால் அந்த முட்டாய் கொடுத்துருங்க, இருங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம இந்த முட்டாய் மட்டும் வாங்கி சாப்பிட்டு போவோம். உங்களுக்கு வேணும் மேடம் அந்த முட்டாய்? சரி, நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். முட்டாய் எனக்கு போதும். முட்டாய் பிடிச்சி நம்ம வாயில் போட்டு ஜாலியாக அப்படியே விளாட் பண்ணிட்டு போவோம். இதைத்தானே இது என்ன படம், மாஸ்டர் படத்தில் வந்து டேய் புகை விட்டுட்டு இருக்கான் பாரு. மாஸ்டர் படத்தில் வந்து என்ன ஃபாரின் சாக்லேட் அப்படிம்பாரு தளபதி. சூப்பராக இருக்குதா முட்டாய், செம்மையா இருக்குது. நான் போதும், சாக்லேட் ரொம்ப சாப்பிடக்கூடாது, இனிப்பு. இந்த இடம் வீடு தானாப்பா, எங்கிட்டு போகணும்? இந்த வழியா எந்த வழியாக வந்தோமா இங்கிட்டு தெரியலையா. இருங்க அவங்க வரட்டும், அந்த பார்த்தோம்.
நினைக்கிறேன் இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். அதானே நம்ம கணிப்பு எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். இங்கிட்டு தான் ஆர்ஜிஎஃப் போகணும். டிக்கி நான் கரெக்டாக தான்டா போயிட்டுருக்கேன். சின்ன பசங்க பூரா இது ஓட்டுறாங்க லாரி. நமக்கு தான் லாரி ஓட்ட தெரியாது, எதுவும் ஓட்ட தெரியாது. ஒன்று பைக் மட்டும் நமக்கு ஓட்ட தெரியும். டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்குது. இங்கே மண்ணுக்குட்டி இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து காரணம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு உங்கள்கிட்ட வந்து அப்பயே நான் வீடியோவில் சொன்னேன். இதுல எல்லாம் காரணம் இது பண்ணி சரத்துக்கிட்ட புதறத்துக்கிட்டு போயிடுவோம். சத்தமாகவும் பேச முடியல, பேசுறது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. என்னடா வாழ்க்கை இது. ஆனால் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஏன்னா நம்ம இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? ஆமாம், மிஞ்சி கூட இன்னும் ஒரு 1500 நாள் இருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். சும்மா கணக்கு போட்டு பாருங்க. மிஞ்சி போனால் இப்போ உங்களுக்கு 20 வயசுனா வச்சுக்கோங்களேன். இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்பீங்களா? 60 வயசுனா இங்கிருந்து ஒரு 40 வருஷம் உயிரோடு இருப்பீங்க. 40ல் வந்து 365 ஓட்டு பாருங்க. இன்னும் எத்தனை 365 வரும்? 365 வரும்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. மொத்தமாக ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி பாருங்களேன். மிஞ்சி போனால் என்ன ஒரு 10,000 நாள், இன்னும் ஒரு 15,000 நாள் வருமா? அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 15,000 நாள் தான் நம்ம இங்கே இந்த உலகத்தில் இருப்போம். அதுங்குள்ளே போக, வேலைக்கு போக, சாப்பிட, கல்யாணம் பண்ண, அதுங்களை பார்த்துக்க, என்ன நம்ம இதுக்காக பிறந்தோம்? ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை உங்களுக்காக வாழுங்க. அப்புறம் நான் வந்து ஒரு ரீல் பார்த்தா இருக்கு. என்னன்னா, ஒரு நம்ம இந்த இறக்குறதுக்கு மரணப்படுக்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதில் யாருமே வந்து நான் வந்து இவனை பழி வாங்கணும், அதை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, இல்லை பரவாயில்ல, அதை வந்து நான் சொல்கிறேன் கேட்டு. நான் யாருமே வந்து நான் வந்து அவனை பழி வாங்கணும், நான் வந்து சொத்து சேர்க்கல, நான் வந்து எதுவும் இது பண்ணல அப்படின்னா யாரும் ஃபீல் பண்ணலையாமா. நான் வந்து என் வாழ்க்கையை வந்து முழுக்க நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், எனக்காக நான் வாழவே இல்லை. நான் வந்து நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணல, நான் இன்னும் நிறைய இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னால் பார்க்க முடியல, இப்போ நான் நினச்சாலும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் லைஃப்பை வந்து தயவு செஞ்சு உங்களுக்காக வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் வாழ்ந்தாகணும், அது வேறு விஷயம். அதை விட பூச்சி போ, டேய் போடா, குழவியா போடா போகவே மாட்டாங்க, போயிட்டாங்க. கையில் எடுக்க வந்துட்டு போகவே மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அந்த பாட்டை கேளுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமா? ஏதோ நடக்குதப்போ நமக்கு. ஆனால் இந்த விளாக் முடிக்கணும்ல நமக்கு சம்பவம் மட்டும்தாங்க நடந்துட்டு இருக்கு. எப்பா என்னென்ன பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்கெல்லாம் வேற லெவலில் விளாக் பண்ணிட்டு போயிட்டு போடி ஏறதுக்கு வழி இருக்கப்பா. ஆனால் இங்கெல்லாம் ஏற விட மாட்டாங்க. இந்த லோக்கல்ஸ் இருக்காங்களா, அவங்க நம்மளை ஏற கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்கள தான் வந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்க. இது ஆகாது, இது வேற கரெக்டா எதுவும் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக போலீஸ் வந்து இவங்கள தான் ஏதாச்சும் கேட்பாங்க. ஹெல்மெட் கன்ஃபார்ம் ஆகாது. ஒரே நிமிஷம் இங்கே வாராங்க என்னன்னு இல்லை, நம்ம மாட்டுக்கு சர்றன்னு கிளம்பிட்டு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல அவனை முந்திக்கிட்டோம்னா அவனை வரவே மாட்டானுங்க. சரிங்க, நின்று அவனை கூட்டிகிட்டே போவோம். விட்டுட்டோம்னா எங்கே தான் போயிடுவானுங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறோம். அப்போ அரிசி வந்துட்டாங்க. பரவாயில்லையாப்பா, நம்ம பின்னாடி வந்துட்டு வந்துருக்கானுங்க. விளங்காதவங்க வரமாட்டாங்க நினைச்சு. பரவாயில்ல வரானுங்க. நான் என்ன நினைச்சேன், சரி பயவுலைய இவனுக்கு எப்படி கொஞ்சம் லேட் பண்ணுவானுங்க, வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே வரானுங்க. நம்ம பேசாமல் இவனுக்கு பின்னாடியே போகணும். ஏன்னா இவங்க என்ன கையை நீட்டிட்டு போகணும். அதான் அந்த நான் சொன்னேன்ல வரும்போது, அந்த மலைக்கு தாங்க நம்ம போகிறோம் அப்படின்னு, அதைத்தான் சொல்லிட்டு போவோம் போல. நீங்கள் ஏன்டா 30லேயே போறியாடே போட. இங்கே பாருங்களேன், கரெக்டாக பாருங்கள் எத்தனை, கரெக்டாக 40லேயே வராங்க. 40 கூட இல்லை, 38 இதுலேயே போயிட்டுருக்கேன். போடா மூடிட்டு போட. ஒருவேளை நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சீன் போடுறாங்க. போட உங்க உட்கால ஓடி போடா, வேகமா போடான்னு ஒரு 100 தடவை சொல்லிட்டேங்க. போகவே மாட்டேங்கிறியா. ஃபேமிலி மேன்ல, அதனால இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க.
லைஃப்லையும் சரி ரோட்லையும் சரி நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் இனிமேல். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த ஹெல்மெட்டை கன்ஃபார்ம் தான் அவன் போட்டு போகிறான் பார்த்தீங்களா? அந்த ஹெல்மெட் தான் இருக்கு நான் பிடிங்கி போட்டுக்க போகிறேன். ஏன்னா இது நம்மளால் முடியலைங்க. மண்டை கீழே கீழே வருது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும், வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அங்கே இருக்குவாங்க. இப்போ நான் வரும்போது தான் அடிச்சு கேட்டேன். நான் வந்து ஓடம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து ஓடம் கிடையாது. அது பேர் வந்து பரிசல். சரிங்களா? இப்போ தான் என் தம்பி வந்து சொன்னேன். அதான் அது பேர். இங்கே ஒரு தட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அது பேர் வந்து ஓடம் இல்லை, அது பேர் வந்து பரிசல். போப்போம். என்னடா பண்ணுறானுங்க? ஐயாட்ட ஒம்புக்கு முழுக்கானுடா. என்னாச்சே? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் ஐடியா போட்டானுங்க. இவங்க போய் என்னன்னு பார்ப்போம். கார்பெட் ரோஸா? இவன் மெக்கானிக் தானே? கத்தி இல்லையே. ஆமா சரி வா நம்ம போவோம். சரிங்க சரி பார்த்து நாங்கள் கடத்தூர் பழனி இருக்குங்களா அந்த சைடு. சரி சரிங்க ஓகேங்க. இப்போ வந்து ஐயா கார்பரேட் ரோஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பிடுங்கிட்டு வந்துருச்சா. அதனால் நம்ம பசங்க வந்து அந்த இப்போ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக் தான். சரிங்களா? அதான் பார்த்தியா கத்தி இருக்கான்னு கேட்டேன். நம்மளுக்கு வந்து கத்தி இல்லை எதுவுமே இல்லையா. அதனால் அவருக்கு கேட்டோட டோப் பண்ணிட்டுங்க ஐயா தூரமாக போகணும் போல மெக்கானிக் ஷாப் கேட்க இல்லை தம்பி உங்களுக்கு ஏன் சிரமம், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னா. அப்புறம் நாங்கள் 2-3 டைம் கேட்டு பார்த்தோம். அவர் வந்து நம்மளும் போகலைங்க. சரிங்களா? கரெக்டு தான், நம்ம ஊர் டூர் வந்துருக்கோம், அவர் ஊர் டூர் வந்திருக்காரு. நம்ம போய் ஒரு 2-4 பேர் இருக்கிறோம். டோப் பண்ணுறதுன்னா பயப்படுத்தானே செய்வாங்க. அதனால் வேணான்னு சொல்லிட்டாரா இல்லை என்னன்னு தெரில, வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. ஓகே இந்த மாதிரி இடத்துல பார்த்து தான் போகணும். டக்குன்னு வருவாங்கன்னா அப்படியே ஒரு 2-3 பேர் வந்தாங்களே, அந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க. வந்து நேராக வராங்க. இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா மறக்காமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம இப்படி போயிட்டு இருந்தாச்சு ஜாலியாக இப்படி போயிட்டுருப்போமா, இப்படி கார் இப்படி முன்னாடி போகுது அப்படி போயிட்டுருப்போம். டக்குன்னு ஒரு 3 பேர் சட்டன்னு இதுக்குள்ளே பூந்திக்கிட்டு வந்துடுவாங்க. வந்து அப்புறம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் போவாங்க. கேமராவில் நம்ம விளாக் பண்ணிட்டு இருக்க முடியல, அதை பார்த்து சிரிச்சு தான் போவாங்க. இருக்கிறதா நம்மளும் இந்த மாதிரி எத்தனை தடவை போயிருக்கோம். ஆனால் நான் போனதில்லை. நான் இந்த மாதிரி 3 பேரை வச்சுட்டு வேகமாலாம் போக மாட்டேன். புரிஞ்சிருக்கு. நான் வந்து பில்லியன் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது. அது வந்து இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நம்ம பைக்கோட பவர் வந்து கம்மியாகும். பில்லியன் வந்து பின்னாடி இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும்ல, அப்போ வந்து பவர் வந்து கம்மியாகும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு பில்லியனை ஏற்ற மாட்டேன். எனக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காதா. அதனால் எப்பயுமே நம்ம சோலாவே ட்ராவல் பண்ணுவோம். அப்பா இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க, சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. சும்மா மண்டையில் நிற்கிறேன். எங்கிட்ட ஃபுல்லாக மாங்காய் மரப்பா, எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்குது. இறங்கி போய் பிடிங்கிட்டு ஓடிடுவோமா? வேணாம் எதுக்கு வேணும் வம்பளுத்துக்கிட்டு. ஆமாம். அப்புறம் அவர் வாட்டுக்கு அந்த ஒரு ரீல்ஸை ஒரு அருவாளத்துக்கு எரிஞ்சாருன்னா உங்களுக்கு யார் வீடியோ கொடுப்பா? இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்லாம் இன்ட்ரா நீ நல்ல கண்டென்ட் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்ம ஆர்ஜெப் தெரியும், நம்ம கண்டென்ட் வந்து எவ்வளோ ஒர்த்துன்னு இப்போ கிடையாது. எங்கிட்டு போகணும்? நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? ஐயோ இவனுங்க வேற வரவே மாட்டானே முருகா. நின்று கூப்பிட்டு போகிறதே நமக்கு ஒரு வேலை.
போங்கடா முன்னாடி போங்கடா டேய் முன்னாடி போங்கடா விளங்காத. நீங்கள் கூப்பிட்டு போகிறதே எனக்கு ஒரு வேலையாயிடுச்சுங்க. சும்மா நின்று அப்பா எத்தனை இடத்துல நிற்கிறது. கரூரா? கரூர் வைஜாப்பாங்கக்கா. நம்ம வாட்டுக்கு லாக் பண்ணிட்டு கரூருக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு பார்க்குறேன். கரூருக்கு இருந்து 80 கிலோமீட்டர் இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஆடியாவது நல்லா வரணும். முருகா அதான் முருகான்னு சொன்னோடனே காமாட்சி அம்மன் வந்துட்டாங்க. கடவுளே கூட இருந்து பார்த்துக்கப்போம். கரெக்டாக தான் போகிறோமா? இவங்க மட்டும் குத்து மதிப்பாக போகிறானுங்க. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டுங்க. நம்ம இங்கே வந்துட்டோம், குமரலிங்கத்துக்கு வந்துட்டோம். குமரலிங்கத்துக்கு முன்னாடி கல்லாபுரம் இந்த அந்த பஸ்ஸில் இருக்கீங்களா அந்த ஊர் வந்துட்டோம். இங்கே போட்டிருக்குமே பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சண்முக சுந்தர் பி அவர்கள் அது விடுங்க. அவ்வளோதான் போகுது. இதுக்கு மேலே அப்போ அந்த பொண்ணு இப்படி போகுது. போங்கடா லேடிஸ் பார்க்குறீங்கடா, செருப்படி போனே. ஏதோ கரெக்டாக தான் இருக்கான். அதுக்குள்ளே கொண்டு போயிடுவோம். ஏய் உங்கள் ஏரியாலாம் எப்படி வேணா போவீங்களா நீங்கள்? சொல்கிறேன். அந்த பொண்ணு பார்த்த உடனேங்க அவங்க என்னைய பார்க்குறாங்க. சரி என்னடா மவுண்ட் கோப்ரோனே வருதாங்க, ஃபோன்லாம் மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பின்னாடி திரும்பி பார்த்து போகிறாங்க, பார்க்குறாங்களா இல்லையான்னு. பாட்டு போவோமா? ஏன்டா பார்த்துட்டு போவோமா இல்லை போகலாமா? சரி வா. ஓகேங்க. ஆர்ஜே பசங்களுக்கு இது விருப்பம் இல்லைங்க, அந்த கோயிலுக்கு போயிடுறது. பசங்க முக்கால்வாசி நிறைய பேருக்கு வீட்டுக்கு அது என்ன கோயிலுக்கு போகிறது விருப்பம் இருக்காது. வாங்கிட்டு கோப்ரோ வாங்கிட்டு கோப்ரோவுக்கு அப்புறம் அந்த அடாப்டர் வாங்கணும். அடாப்டர் வாங்கிட்டு உலான்ஜி கேஸ் வாங்கணும். உலான்ஜி கேஸ் வாங்கிட்டு அந்த அந்த அது என்ன கோப்ரோ அடாப்டரையுமே அந்த நம்ம மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஒரு ஒயர் மாதிரி, அது வாங்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லாவே மைக் செட் ஆகும். அது வரைக்கும் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நம்ம ஒன்றா நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. கோபுரம் வாங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் பார்த்துடுங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த அடாப்டர்லாம் வாங்குவோம். அது வரைக்கும் நான் இது மைக்கில் தான் வீடியோ பண்ணணும். ஓகே இருங்க. இப்போ குமாரிங்க இருந்தாச்சு. பசங்கள்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு அப்புறம் போகலாமா? பெருமாள் மலைக்கு போகலாம்ல? அப்புறம் நிறுத்து இருங்க. பசங்க நிழல் பற்றி பேசணும்டா அப்படின்னானுங்க. போய் என்னன்னு பார்ப்போம். யார் சொன்னா? இவன் பிரியாணி கடை சொல்றான். இப்போ இங்க ஒரு ஃபேமஸ்ரா பிரியாணி கடை. பிரியாணி சாப்பிட்ற காசு வேணுமே. அதுதான் யோசிச்சேன் நானும். இல்லைன்னா கடைக்கே போயிட்டேன். காலை ஊத்துறலாமா?